துதிக்கிறோம். எல்லா நன்மைகளுக்கும் முற்றும் உறவிடமாக இருக்கிற இந்நாளின் வழிபாட்டிலும் இந்த தெய்வீக திருவுளத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக காத்திருக்கிறோம். எங்கள் மனதின் ஆழங்களை புரிந்து கொள்வதோடு அதை நாங்கள் செலுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் தைரியமுள்ளவர்களாக இருப்பதற்கு உடைய வார்த்தை எங்களுக்கு உதவிகரமாக இருக்க நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். அனுவேசின் வழி வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். அவர்களே அனைவரையும் ஆண்டவரேசுவின் பெயராலே அன்போடு வாழ்கிறேன். கடவுளின் நிறைவான அவருடைய வாசியும் உங்கள் குடும்பங்கள் எப்பொழுதும் தங்கியிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்தவ சமூகம் தனித்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட சமூகம் அல்ல, பிறரோடு தனக்குள்ளதை பகிர்ந்து கொள்வதற்கும் இழப்பதற்கும் முன்வருகிற சமூகமாக இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற வண்ணமாக எங்களுக்கு நம்முடைய திருச்சபை ஒருவருக்கொருவர் சுமை தாங்க அழைப்பு, ஒருவருக்கொருவர் சுமை தாங்க அழைப்பு. கிராமத்தில் இருந்து வளர்ந்ததுனால வீட்டில் அப்பொழுதெல்லாம் கேஸ் சிலிண்டர்லாம் கிடையாது. எங்கள் ஊருக்கு ஒரு புறம் காடு, ஒரு புறம் வீடு. காட்டிலே சேர்ந்து விறகு வெட்டி அதிலிருந்து சுமந்து கொண்டு வந்து அந்த விறகை அடுக்கி வைத்திருப்பார்கள். அதிலிருந்து தான் அடுப்பு வைப்பதற்கு பயன்படுத்துவார்கள். என்னுடைய அம்மா அவர்கள் விறகு வெட்டி கொண்டு வந்த போது உடன் வருகிறவர்கள் அந்த செய்தி சொல்வார்கள். உடனே அப்பா போய் அதை மாற்றி கொண்டு வருவார்கள். ஒருவேளை அவர்களால் சுமக்க முடியவில்லை என்றால் அங்கேயே வைத்து விட்டு வந்து சொல்வார்கள். அப்பா சென்று அதை தூக்கி கொண்டு வருவார்கள். இது பிசிக்கலாக இருக்கிற ஒரு பாகம். பள்ளி பருவத்தில் விடுமுறை காலங்களில் நெல் அறுவடை இருக்கிற சூழலில் அருகாமல் இருக்கிற கிராமங்களுக்கு வேலைக்கு செல்வது வழக்கம். என்னால் செய்ய முடியாது. சிறுவயதிலிருந்து சற்று பலவீனம். ஆனால் என்னோடு கூட தோல் கொடுத்து அந்த முழு நாளும் அந்த அறுவடை செய்வதற்கு எனக்கு ஒருவர் துணையாக இருக்கிறார். ஒரு இவ்வளவு தூரம் பிடிச்சு குனிஞ்சு அறுவடை அறிவாக எடுத்து குனிஞ்சு அறுக்க ஆரம்பிச்சா அதை லைன் பிடிச்சு நேரம் போயிட்டே இருக்கும். என்னால் அவ்வளவு தூரம் பிடிக்க முடியாது. சொல்லுவான், இட்ட உன்னால எவ்வளவு முடியுமோ அதை நீ பண்ணு, நீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னுடைய அருகாமையில என்னுடைய நண்பர் அதை எனக்காக செய்கிறார். இன்று நான் இங்கே முன்னே நின்று அறுவடை ஆற்றுவதோ என்னுடைய குடும்பத்தின் பின்னணியத்தில் இருந்தோ என்னுடைய சாமர்த்தியத்தினாலோ அல்ல, தொழிற்சபை மக்களுடைய தாங்குதல், எனக்கு இருக்கிற பாரத்தை, எனக்கு இருக்கிற சுமையை தொழிற்சபை தாங்கியது. தொழிற்சபை மக்களாகிய நீங்களும் நான் இங்கே நிற்பதற்கு ஒரு காரணம். திடப்படுத்துதலில் வைக்கப்படுகிற காணிக்கைகள் மினிஸ்டீரியல் ட்ரைனிங் ஃபண்ட் என்று அனுப்பப்படுகிறது. கேட்கும் போது எல்லாருக்கும் அது பாடலாம் தெரியும். டிமாண்ட் பண்றோம் தோணுது. இங்க நடந்த 2 திடப்படுத்துதல் வழிபாட்டிலும் யாரையும் நீங்க டிமாண்ட் பண்ணவில்லை. குறைந்தது 1000 ரூபாய் கொடுங்கள், இந்த திருப்பணிக்காக செல்லுகிறது என்று சொன்னோம். அவ்வளவுதான். 1000 ரூபாய் கொடுத்தவர்கள் கொடுத்தார்கள், 100 ரூபாய் கொடுத்தவர்களும் கொடுத்தார்கள். யாரையும் நான் 1000 ரூபாய் தான் சொன்னேன், நீ ஏன் 100 ரூபாய் வைக்கிற அப்படின்னா நம்ம கேட்கல. நம்ம ஒரு இலக்கை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதுதான் தலைமைத்துவத்தில் இருக்கிற பண்பு. அப்படி பெறப்பட்ட காணிக்கைகள் மினிஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஃபண்டுக்கு போய் அதிலே படித்து வந்தவன் தான். என்னுடைய சாமர்த்தியமோ
என்னுடைய குடும்ப பின்னணியமோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்க முடியாது. திருச்சபை என்னுடைய பாரத்தை சுமந்தது. அதனால்தான் இன்றைக்கு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமைத்தாங்க அழைப்பு இன்று வரை நாங்கள் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். பல்வேறு விமர்சனங்களை, பல்வேறு பழி சொல்களை, பல்வேறு படிப்புரைகளை, விரோதங்களை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் யாரையும் விரோதிப்பதில்லை, நாங்கள் யாரையும் படிப்பதில்லை. ஏனென்றால் நாங்கள் பிறருடைய துணையால், பிறருடைய ஒத்தாசையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக பிச்சைக்காரர்கள் அல்ல. கடவுளின் உன்னதமான பணியை செய்கிற சூழலில் இருக்கிறோம் என்பதுதான். குழந்தை பிறந்தது முதல் இறப்பு வரை எல்லாருமே தன்னுடைய பாரத்தை பிறர் சுமப்பதினால்தான் மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம். கொசுக்கே கொயம்மா என்கிற ஒரு அறிஞர், அவன் பேர் அதுதான். அவன் சொல்வார், நீ மகிழ்ச்சியாக இருப்பதால் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு யாரோ ஒருவர் துன்புற்று கொண்டிருக்கிறார். நீ துன்பமாய் இருந்தால் உன்னுடைய துன்பத்தினால் யாரோ ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதனால் மகிழ்ச்சியும் துன்பமும் நமக்கு வருகிற போது ஒன்று போல இருக்க அழைக்கப்படுகிறோம். எல்லோரும் பிறருடைய பாரங்களை சுமந்து கொண்டுதான் வாழ்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாது. பிரச்சனை என்று வருகிற போது ஒவ்வொன்றையும் லிஸ்ட் போட்டு உனக்காக நான் இதெல்லாம் செய்தேனே என்று சொல்லுகிற போது சுமந்த சுமையெல்லாம் வீணாக போகிறது என்பதுதான். கடவுளுக்காக, கிறிஸ்துவுக்காக நாம் சுமக்கிறோம். அதை எல்லாமே எல்லாவற்றையும் கடவுளுக்காக எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பதுதான். விதிகளுக்காக ஒரு சிலர் இருக்கிறார்கள், தனித்தே வாழ்வார்கள். யாருடைய பாரத்தையும் சுமக்க மாட்டார்கள். யாரும் தன்னுடைய பாரத்தை சுமக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தனித்து இருப்பார்கள். அவர்கள் பிறர் கரிசனை மீது அக்கறை இல்லாதவர்கள் என்றுதான் நாம் சொல்ல முடியும். யோபு அவருடைய துணைவியார் யோபுவின் பாரங்களை சுமப்பதற்கு யோபுடைய துணைவியாருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் யோபு சுமக்கிறார். ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக, கடவுளின் நற்பெயருக்காக, விசுவாச வாழ்வுக்காக, உத்தமத்துக்காக யோபு சுமக்கிறார். ஆனால் அவருடைய துணைவியார் அதை சுமப்பதற்கு தயாராக இல்லை. பர்னபாவை குறித்து நாம் திருமறையில வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் தங்களுடைய பொது சொத்துக்களை எல்லாம் வச்சு கடவுளுடைய பாதத்தை கொண்டு வந்து வைக்க சொன்ன போது பர்னபா எல்லாத்தையும் விட்டு கொண்டு வந்து வைக்கிறார். அனனியா சபீரா விதிவிலக்காக அந்த பொதுவுடைமை, கம்யூனிசம், சேகுவேரா கியூபாவின் எழுச்சிக்காக அவர் மேற்கொண்ட அனைத்தும் நமக்கு தெரியும். அது மாதிரி திருமலையின் அடையாளம் இருக்கின்றன. கம்யூனிசம், பொது உடைமைக்காக எல்லாவற்றையும் இழந்து பிற காலத்தை சுமக்க வந்த மக்கள் அநேகர். விதிவிலக்காக அனனியா சபீரா கொடுப்பதற்கு மனம் இல்லை. இது போல ஒரு சிலர் நம்மிலே இருக்கதான் செய்கிறார்கள். கடினமான சூழலில், நெருக்கடியான வேளைகளில், பிறருடைய உணர்வுகளில், பிறருடைய விரக்திகளில் நாம் மிகுந்த தீவிரமாக சமயத்துக்கு ஏற்றவாறு உதவி செய்கிற போது அதுதான் கிறிஸ்துவின் கற்பனைகளை நிறைவேற்றுவதின் அடையாளமாக இருக்கிறது. பிராக்டிகலா நம்ம உதவி செய்ய வேண்டும்.
வார்த்தையினால் அல்ல. 3:18 சொல்லுகிறவனமாக வார்த்தையினால் அல்ல, அன்பினாலும் நற்கிரையினாலும் உண்மையினாலும் நற்கிரையினாலும் அன்பு புறக்கடவும். பிற வாதத்தை நாம் எளிதாக்குவதற்கு அனுதாபம் என்பதற்க எல்லோரும் சமூகமாக இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள முன்மாதிரியை பரிந்துரைக்க அழைக்கப்படுகிறோம். தாயும் கேட்கிறார், நான் என்ன அவனுக்கு காவலாளியோ? கிறிஸ்தவர்கள் எல்லோருமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு காவலாளிதான். நோட்டம் பார்ப்பதற்கல்ல, தீமை என்ன என்று கண்டுபிடித்து அவர்களை குறித்து புறம் கூறுவதற்காக அல்ல, அவருடைய வாழ்வில் நலன் கொண்டு அக்கறை கொண்டு அவருடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக, தன்னை அர்ப்பணிப்பதற்காக ஒருவருக்கு ஒருவர் காவலாளிகள், ஒருவருக்கு ஒருவர் காவலாளர்களாக இருக்க கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். தாயின் சொல்வதை போல் சொல்வது கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல, பொருள் எனக்கு தான் வந்துச்சு. அதான் பாருங்க, என் பார்த்து கரெக்டாக ஆயிடுச்சு, உங்க பார்த்து நீங்க பார்த்து இதுவல்ல. ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற பணி. சீமோன் ஆண்டவர் இயேசுவின் சிலுவை பயணத்தில் அவருடைய சிலுவையை சுமக்கின்ற பாக்கியத்தை அவர் பெறுகிறார். ஆண்டவருடைய சிலுவையை நேரடியாக சுமக்கின்ற வாய்ப்பை பெறுகிறார். நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் முதலில் தன்னை வெறுக்க வேண்டும். நம்ம அப்படியே என்னை நான் வெறுக்க முடியும், என்னை மையப்படுத்தி எனக்கு எந்த தீங்கும் நேரிடாமல், எனக்கு எந்த பாதிப்பும் நேரிடாமல், என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நெருடல் இல்லாமல் எல்லாரும் அதுக்காக உழைக்கணும். ஆனால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான் இன்றைக்கு இருக்கிறோமே தவிர, இயேசு சொல்லுகிற மாதிரி சிலுவையை தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். சிலுவையை சுமக்க முடியாது என்றால் இயேசுவை பின்பற்றுவதற்கு விருப்பம் இல்லை என்பதுதான் புரிந்து கொள்ள முடியும். திருவனந்தபுரம் வழிபாட்டிலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 11:28, வருந்தி உடைந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற சூழல் மேற்கொண்டு நாம் முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கின்ற தடைகள், உடல் ரீதியாக இருக்கின்ற வாரம் மட்டுமல்ல, மன ரீதியாகவும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை சார்ந்த எதிர்காலம் சார்ந்த இருக்கின்ற கேள்விக்குறிகள் நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கின்ற, அச்சுறுத்தி கொண்டே இருக்கிற சூழலில் ஆண்டவர் அழைக்கிறார், என்னென்னை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் மனிதரை தேடி செல்வீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதருக்கு என்ன தெரியும், என்ன வழிகாட்ட தெரியும், என்ன உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும்? நான் தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசு ஒருவரே நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசு ஒருவரே நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடியவர். மனிதர்களை தேட வேண்டாம், மனிதர்களை மிகவும் அதிகமாக சார்ந்திருக்க வேண்டாம், கடவுளை சார்ந்திருப்போம். நாம் ஒவ்வொருவரும் ஒரு கடவுளிடமிருந்து ஒரு பொறுப்பினை பெற்றிருக்கிறோம். நமக்கு என்று ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. குடும்பத்தில் கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, சகோதரர்களாக இருக்கிற பொறுப்புகளிலே ஒருவர் பாதத்தை ஒருவர் சுமக்க வேண்டும்.
கணவன் மனைவி பாரத்தை, மனைவி கணவன் பாரத்தை, பிள்ளைகள் பெற்றோர் பாரத்தை, பெற்றோர் பிள்ளைகள் பாரத்தை, இது முதல்ல நடக்கணும். கணவன் மனைவி பாரத்தை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணின் பாரத்தை சுமப்பது, மனைவி கணவனின் பாரத்தை விட்டுவிட்டு வேறொரு ஆணின் பாரத்தை சுமப்பது, பிள்ளைகள் பெற்றோருடைய பாரத்தை குறித்து கவலைப்படாமல், குடும்ப சூழலை பற்றி புரிந்து கொள்ளாமல், என்ன செலவினங்கள் என்ன நடக்கிறது குடும்பங்களிலே என்று எதை குறித்து கவனியாமல், நண்பர்கள் பிறருடைய வழிகாட்டுதல் இதை வைத்துக் கொண்டு பெற்றோரை துயர்படுத்துகிற பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாக உள்ளது. பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பாகங்களை புரிந்து கொண்டு அவருடைய எதிர்காலத்துக்கு தேவையானதை சரியாக செய்ய வேண்டிய கடமை கொண்டிருக்கிற பெற்றோரும் பிள்ளைகளுடைய பாகத்தை சுமப்பதற்கு தயாராக இல்லாத பெற்றோரும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொழிற்சபையாக 12-18 ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறோம். சுமக்க வேண்டும். கை ஏதாவது நம்ம என்றால் உடனே இந்த கை அதற்கு உதவி செய்கிறது. தலையில பாரம் இருப்பது போன்று தோன்றினால் இந்த கை அதற்கு ஏதாவது பூசுவதற்கு, தைலம் எடுத்து போடுவதற்கோ எண்ணெய் எடுத்து பூசுவதற்கோ இல்லை அழுத்தம் கொடுத்து அதை மசாஜ் செய்து சுகப்படுத்துவதற்கோ உதவி செய்கிறது. திருச்சபையில ஒருவருக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால், பிரச்சனை இருந்தால், இன்னொரு நபர் அவர்களை தாக்குவதற்கு, அவர்களை ஆதரவு செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பதுதான். பிறருடைய நடத்தைகளில் நாம் பொறுப்பாக முடியாது என்றெல்லாம் சொல்வதை விட, அந்த பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவர்களை பாவத்திலேயே விட்டுவிடுவது நம்முடைய கடமையாக இருக்க முடியாது. அந்தியோகியா திருச்சபை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 27-30 வரை இருக்கிற இந்த வசனங்களை வாசிக்கிறோம். அவர்கள் யூதேயாவில் நடந்த பஞ்சத்தை அறிகிறார்கள். யூதேயாவில் அந்த பஞ்சத்தால் வாழுகிற மக்களை அவர்கள் பார்த்ததில்லை. அவர்கள் படுகிற வேதனையை அவர்கள் உணர்ந்ததில்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் அங்கு செல்லுகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடனே அவர்கள் போகிற போதே இந்த நற்கொடைகளை எல்லாம் சேகரித்து அவர்களிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார்கள் என்று அந்தியோகியா திருச்சபை மக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுலடிகளார் மாசிடோனியா மக்களை குறித்தும் அங்கே அதிகமாக சொல்லுவாங்க. நம்முடைய திருச்சபையும் குலசேகரம் பெத்தபாலம் என்கிற கிராமத்தில் களத்தூர் பகுதியில் ஏரி உடைப்பினால் ஏற்பட்ட பாதிப்பில் அநேக உயிரினங்கள் மாண்டன. மனிதர்கள் இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு பாதிக்கப்பட்டார்கள். நெருக்கடியான வேலை. பேராயத்திலிருந்து அழைப்பு வந்தது. சிறப்பு நிதி சேகரித்து நாம் கொடுத்திருக்கிறோம். நாம் அந்த மக்களை பார்த்ததில்லை. அப்படி பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் நமக்கு மனமும் இருப்பதில்லை, வருவதற்கு நேரமும் இருப்பதில்லை. ஆனாலும் நம்முடைய இந்த ஷோல்டர், அவருடைய பாரத்தை தோளில் சுமக்கின்ற ஒரு பகுதியாக நாம் அதை கொடுத்து உதவினோம். நம்முடைய திருச்சபையிலிருந்து எண்ணற்ற கிராம குருசைகள் உணவு பெற்று பயனடைகின்றனர். அதாவது ரிட்ரீட் நடத்த காசு கிடையாது. 1000 அவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல உள்ளங்கள் உதவி செய்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது, நேரடியாக கொடுப்பவர்களே வந்து அந்த உதவிகளை செய்வது, ஆடையிட்டு இருப்பவருக்கு ஆடைகளை கொடுத்து உதவுவது, சிறு பிள்ளைகளுக்கு தேவையான பரிசுகளை கொடுத்து உதவுவது, இன்னும் நிறைய
செய்கிறோம் திருச்சபையின் பெயரால். ஆனால் திருச்சபை அதற்காக குருசேகர நிதியிலிருந்து கொடுத்தது இல்லை. ஆயர் அவர்கள் அவருடைய முயற்சியினால பல விமர்சனங்களுக்கு மத்தியிலும் பல தடைகளுக்கு மத்தியிலும் இந்த பணியை செய்து வருகிறார்கள். கொண்டபோரஸ் மன்னன் தோமா அவர்களிடத்தில் வீடு கட்டுவதற்கு பணம் கொடுத்தார். பெரிய அரண்மனை கட்டுவதற்கு பணம் கொடுத்தார். தோமா அவர்கள் ஏழைகளுக்கு செலவு செய்தார். பூமியில அதை கட்டி எழுப்பவில்லை என்று அறிந்த மன்னன் அவரை சிறையில் எடுக்கிறார். அவருடைய சகோதரன் மறித்து விண்ணகம் சென்று பார்த்து ஒரு மாபெரும் கட்டடத்தை பார்த்து யாருடையது? கொண்டபோரஸ் மன்னனுக்காக தோமா கட்டியது என்ற செய்தி. அவர் மீண்டும் உயிர் பெற்று சகோதரத்தில் அதை சொல்கிறார். இப்படி திருச்சபை வரலாறு இருக்கிறது. ஏழைகளுக்கு செய்வது, ஏழைகளுடைய பாரத்தை சுமப்பது, ஏழைகளுடைய பாரத்தை தோளில் தாங்குவது திருச்சபையின் கடமையாக நாம் செய்து வருகிறோம் என்பதுதான். மாதந்தோறும் 13 பேர் 1000 ரூபாய் பெற்று பயனடைகிறார். 2 பேர் 500 ரூபாய் பெற்று பயனடைகிறார்கள். மிஷனரி சங்கங்களுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் இங்கிருந்து அனுப்பப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு சூழலிலும் திருச்சபை வழியாக பிற பாரங்களை சுமந்து கொண்டு நாம் இருக்கிறோம் என்பதுதான். இயேசு கிறிஸ்து ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே நம் அனைவருடைய பாரங்களையும் சுமந்து சிலுவையில வெற்றி சிறந்தார், மீட்பை கொடுத்தார். என்னதான் திருச்சபையாக செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. படிப்பதற்கு இயலாதவர்களுக்கு கல்வி உதவி செய்ய வேண்டியது இருக்கிறது. மருத்துவ ரீதியாக நலம் குன்றியோருக்கு நாம் நம்முடைய திருச்சபையில் இருப்பவருக்கு செய்கிறோம். வெளியே செய்ய வேண்டும். நாம் மட்டுமே பயனடைவதற்கு அல்ல, பிறர் பயனடைய வேண்டும் என்பதுதான். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 to 13 வரையிலாகிய கடவுளின் கருணையை தாவீது அரசன் மிகவும் நலிந்த நிலையில் இருக்கிற மேவிபோசேத்துக்கு அருளுகிறார் என்பதை அந்த பகுதியில் பார்க்கிறோம். தாவீதினுடைய அர்ப்பணிப்பு நண்பர் யோனத்தானிடம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும். சவுலின் குடும்பத்தாருக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும். சவுலின் குடும்பத்தார் இழந்த அத்தனையும் மீட்டு அவர்கள் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். சவுலின் குடும்பத்தில் யாராவது கடவுளின் கருணையை காண்பிப்பதற்கு இருக்கிறார்களா என்று தாவீது கேட்டு அழைத்து அனுப்பி சிபாவின் மூலமாக மேவிபோசேத் அழைக்கப்படுகிறார். 5 வயதில் சவுலும் யோனத்தானும் அங்கு நடந்த போரில் கொல்லப்படுகிற சமயம் பணிப்பெண் அவரை குழந்தை பருவத்தில் தூக்கி கொண்டு ஓடுகிற போது தவறி விட்டுவிட்டார். அதில் ஏற்பட்ட முடக்குவாதம், 2 கால்களுமே நடக்க இயலாத ஒரு மனிதனாக அவர் இருந்தார். தாவீது அப்படிப்பட்ட மனிதனை அழைத்து அரசவை உணவு அரசவின் மேசையில் அமர்ந்து நிரந்தரமாக உணவு எடுத்துக் கொள்கிற வாய்ப்பை தாவீது அங்கே அருளுகிறார். இந்த பழைய காலங்களில் மட்டுமல்ல, இப்போ ஒரு ஆட்சி வந்து இன்னொரு ஆட்சி மாறினால் முந்தைய ஆட்சியில் இருப்பவர்களை பற்றி குறை சொல்வதும், முந்தைய ஆட்சியில் இருப்பவர்களை படித்திருப்பதும், முந்தைய ஆட்சியில் இருப்பவர்களை எது வேண்டுமானாலும் செய்வதும் நடப்பது இயல்பான ஒன்று என்பதை
டெல்லி முன்னாள் முதல்வர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிகழ்வு அனைவரும் அறிவோம். ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. சவுல் அதை கொள்வதற்கு துணிந்து தேடிக்கொண்ட இருந்த நபராக இருந்தாலும் யோனத்தானிடம் மேற்கொண்ட உடன்படிக்கையினாலே பேரன்பை கொள்கின்ற தாவீதாக அரசனாக எதிர்முனையில் இருப்பவருக்கும் தன்னால் இயன்றதை ஒரு நாள் அல்ல வாழ்நாள் முழுவதும் செய்வதற்கு முன்வந்த ஒரு மாமனிதரை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தகுதியற்ற நம்மை, ஒன்றுமில்லாத நம்மை இந்த திருமேசையில பங்கு பெறுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தினார். பஸ்கா விருந்தை திருவிருந்து என்னும் சாத்திரமொன்றாக உருமாற்றி அவரோடு கூட இந்த பந்தியில அமர்கின்ற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இதைதான் முன்னடையாளமாக தாவீது அங்கே பிற பாரத்தை சுமக்கின்ற ஒரு அடையாளத்தை தாவீது அங்கே காண்பித்தார். இந்த தாவீது தான் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் யாரையும் உள்ளே சேராமல் வெளியே துரத்தினவர். மனமாற்றம் அடைந்தவராக இப்பொழுது அவரை அழைத்து வாழ்நாள் முழுவதும் உணவு கொடுக்கின்றார். இயேசுவின் முன்மாதிரி அவர் காண்பித்தார். இயேசு நமக்கு அதை செய்து காண்பித்திருக்கிறார். இது நாம் கடவுள் முன்பாக சமம். இயேசுவை போல பிற பாரத்தை சுமந்தவர்களாக நாம் சுமக்கின்ற பாரத்தை உடையவர்களும் நம்மோடு பந்தியிலே பங்கு பெறுகிறார்களாக அப்படி ஒரு வாய்ப்புகளை கடவுள் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்பவர். இந்த செயல் யாருமே ஈடு செய்ய முடியாத கடவுளின் கருணை, கடவுளின் கிருபை. ஏனென்றால் லோதபாரில் இருந்த இந்த வேணுமோசத்தை இந்த தாவீது அழைத்து வருகிறார். லோதபார் என்றால் அங்கே வறுமை, வறட்சி, ஒன்றுமில்லாத நிலை. இந்த இடத்திலே தான் அவர் மறைந்திருந்தார். A place of hopelessness, நம்பிக்கையற்ற இடம். A place of barrenness, செழுமை இல்லாத இடம். இந்த இடத்திலே இருந்து தாழ்வான இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த லேவி கோசத்தை கடவுளின் கருணை காண்பிப்பதற்கு தாவீது அழைத்து அதை பயன்படுத்துகிறார். நாமும் உடைப்பட்ட அச்சத்தில் இருக்கிற இது போன்ற இயலாத நிலையில் இருக்கிற மக்களோடு நம்மை பங்களிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அதனுடைய விளைவாக தான் தவக்காலங்களிலே நாம் குடியரசி சேகரிக்கின்ற நிலை, உண்டியல் காணிக்கை சேகரிக்கின்ற பழக்கம் காலகாலமாக இருக்கிறது. இந்த உண்டியல் காணிக்கை பேராயத்திற்கு அனுப்பப்படுகிறது. பேராயத்தின் மூலமாக கிராமங்களிலே திருக்கோவில் கட்டுவதற்கான நிலம் வாங்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. குடியரசி ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. நபாலி என்பது சிறு சிறு உதவிகளாக நாம் செய்கிறோம் என்பதனால் நம்மோடு இருந்த விசுவாசிகளுடைய இந்த பலவீனங்களில், இயலாத சூழலில் நாம் அவர்களை தாங்குவதற்கு அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்மை அவருடைய ஐக்கியத்தில் சேர்த்துக் கொண்டு அவரை மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதனால் லேவி போசே ஒரு அச்சம் மிகுந்த வறுமை நிறைந்த சூழலிலிருந்து அரசனின் மேசை இருக்கிற எருசலேம் நோக்கி தன்னுடைய வாழ்வை நடத்துகிறார். தாவீதின் செயல்பாடு கடவுளின் கிருபையையும் தயவையும் வெளிப்படுத்துகிறது என்பதுதான். இரண்டாவதாக வேகமாக நான் கொடுத்து விடுகிறேன். மீட்டு உருவாக்குதலும் குழுவாக சுமப்பது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசி ஒருவர் துன்புறுவாரையானார்,
விசுவாசி ஒருவர் பாவத்தில் இருப்பார்கள், ஆன்மீக நண்பராக உறுப்பினராக இருக்கிறார், அவர்களை ஆவிக்குரிய வாழ்வுக்கு வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. நான் அந்த ஆன்மீக சுகவீனத்திலிருந்து அவர்களை சுகப்படுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம், தண்டிப்பதற்கு அல்ல. தவறு செய்து விட்டார் என்று அவரை படிப்பதற்கு அல்ல, அவரை மீட்பதற்கும் நலப்படுத்துவதற்கும் அழைக்கப்படுகிறோம் என்பதால் இப்படி அவர்களை பாவத்திலிருந்து அழைக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் அந்த பாவத்தில் விழுந்து விடாதீர்கள் என்று பவுலடிகளார் அங்கே நம்மை எச்சரிக்கிறார். கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிப்போடு இருக்க வேண்டும். நான் அவரை அதிலிருந்து திருப்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தப் போகிறேன் என்று சொல்லி முடியாமல் போய் அவருடைய பாவத்திலேயே விழுந்து விடுகிற அவல நிலைக்கு ஏற்படும். எச்சரிப்போடு என்று சொல்லி பவுல் இங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துக்கு வருகிற போது நாம் பெருமைக்குரியவராய் இல்லாத இருந்தோம், நம்மை பெரியவரை என கருதுவோம், தம்மையே ஏற்றுக் கொள்வார். இதெல்லாம் எனக்கு தெரியும். இல்லை பிரதர் நான் பார்க்கிறேன், இல்லை சிஸ்டர் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் தன்னையே ஏமாற்றி கொள்கிற சூழலிலிருந்து நாம் மாற வேண்டும் என்று அறைகோள் கொடுக்கின்ற செயலை பார்க்கிறோம். 5வது வசனத்தில் அவர் சொல்கிறார், ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கி அவங்க செய்யறது சுமை என்றால் அடுத்தவங்க வேலையை எடுத்து போட்டு செஞ்சுக்கிறது, அடுத்தவங்களை நோவேல் ஆக்குறது, நோஸ்கட் பண்றது, நிறைய விஷயங்கள் நடக்குது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழிற்சமையாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலையை அவர்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். இது வேலையாளத்தில் இருக்கிற விஷயம் தான். ஆனால் பங்கு அளிக்காமலேயே கேள்வி கேட்கின்ற நிலையில தான் இன்றைக்கு திருச்சபைகள் இருக்கின்றன. Flesh versus spirit, மாம்சம் ஆவி. ஆவிக்குரியதை விதைத்தால் ஆவிக்குரியதை நித்திய வாழ்வை அறுவடை செய்வோம். மாம்சத்துக்குரியதை விதைத்தால் அதிலேயே அடைந்து போவோம் அப்படின்னு பவுலடிகளார் 8வது வசனத்தில் நம்மை எச்சரிக்கிறார். எல்லாருக்கும் தான் சொல்லுகிறார், காலம் இன்னும் காலம் இருக்கும் போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்ய முன்வருவோம். அப்படின்னா அர்த்தம், யாரும் யாருக்கும் தீமை செய்ய முனையாதீர்கள். நேரில் நன்மை செய்வது போல் பேசுவது, முதுகுக்கு பின்னால் புறம்பூரி தெரிவது. பவுலடிகளார் நமக்கு பொலைட்டா சொல்றாரு, சாப்பிட்ட சொல்றாரு, எல்லாருக்கும் நன்மை செய்ய முன்பாக முடிஞ்சா அதை செய்யுங்க. கூடுமானால் யாரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள், இல்லைன்னா அமைதியா இருங்க. குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள், சலசலப்பை உண்டு பண்ணாதீர்கள், தீமை செய்யாதீர்கள். அதுவல்ல, நாம் பிற பாரத்தை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது விசுவாசத்தில் நம்முடைய சாலிடாரிட்டியை காண்பிக்கிறது இல்லை, ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான். Christianity is not a solidarity faith. It requires mutual support. ஒருவருக்கு ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவர் அறிவீனமாக இருப்பார், ஒருவர் பலவீனமாக இருப்பார், ஒருவர் பலவானாக இருப்பார், ஒருவர் அறிவாளியாக இருப்பார். அறிவாளி அறிவற்ற நிலையில் இருக்கிற ஒரு நபரை பார்த்து குறை சொல்வது, ஏளனம் செய்வது, அவரை மட்டுப்படுத்துவது, தாழ்வாக நினைப்பது கூடாது. அதுக்காக தான் கடவுள் நம்மை வைத்திருக்கிறார் என்று மியூச்சுவல் சப்போர்ட். கணவன் மனைவி இருவரும் ஒரே நிலையில் இல்லை.
ஒருவருடைய பின்னணி மிக உயர நிலையில் இருக்கலாம், இன்னொருடைய பின்னணி மிக தாழ்வான நிலையில் இருக்கலாம். அதற்காக நான் வந்த நிலை இது, நீ வந்த நிலை இது என்று சொல்ல முடியாது. திருச்சபையும் அப்படின்னா நம்முடைய குடும்பம் 4 தலைமுறைக்கு மேல் வசதி உடையதாக இருக்கலாம். அடுத்தவருடைய குடும்பம் இந்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கலாம். நாம் தான் அவர்களை தாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உணர்வு, அந்த படிப்பினை நம்ம எல்லாருக்கும் தேவை என்பதுதான். God good works are the result of living by the Spirit, not the way to your salvation. ஆன்மீக வாழ்ந்து நல்ல செயல்களை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர நாம் மீட்புக்கான லட்சணத்திற்கான வேலை செய்கிறேன் என்று சொல்வது. Corrections must be handled with humility and care. Corrections இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கரெக்ஷன்ஸ் இருக்குது. நீ தான் பண்ணணும், நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யார் வேணா கரெக்ட் பண்ணுவான். அதை எளிமையோடு, தாழ்மையோடு, கவனத்தோடு, பொறுப்போடு சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர அப்ராதமாக ரியாக்ட்